ரசம் வந்து அம்மா நானே வச்சு தரேன் அப்படின்ட்டாங்க. இது வந்து கறி குழம்பு ரெடி ஆகிக்குது. ஆட்டதுக்கு அப்புறம் ரசம் சாப்பிடுவோம்னு பேரு. ஃபர்ஸ்ட் எத்தனை ரசம் சாப்பிட்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா கோயிலுக்கு போகிறது முன்னாடியிலேருந்தும் இப்போ வரைக்கும் வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே வந்து கவுச்ச ஐட்டம் வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. அப்பா சரி கோயிலுக்கு போயிட்டாங்க, நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் அப்பா கோயிலுக்கு போயிருந்தோன்னே செம்மையாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எங்கேயும் வெளியிலையும் போய் எதுவும் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் ஒன்றுமே வந்து முடியல. இன்றைக்கி தான் ஏதோ அம்மா வந்து ஐஸ் வச்சு அம்மா பக்கத்தில் இல்லாமல் சிக்கன் போகிறோம் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானாக போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து அம்மா வந்து செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் வறுவல், அப்புறம் வந்து ரசம், சாதம், இது மட்டும்தான். வாங்க வந்து பார்க்கலாம். என்ன பண்ணுறோமா? இந்த சைடில் வந்து சிக்கன் குழம்பு வந்து இருந்து சிக்கன் வறுக்கிற வேலை வந்து நடக்குது. இன்னைக்கு அம்மா வந்து ரெஸ்ட் விட்டு நீயே செய்யறவளுதான். அம்மாவுக்கும் வந்து உடம்பு வந்து சரியில்லை, அதனால எதுக்கு இல்லை நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வந்து கேட்டால் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதாவது நம்மளே செஞ்சு நம்ம செய்ய தெரியாத பட்சத்துக்கு அவங்க செய்ய சொல்லலாம். அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் செய்வாங்க. இப்போ தான் வந்து நான் செய்கிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லி ஏற்றிட்டு செய்கிறேன். அதாவது தனித்தனியாக பிரித்து அரைச்சி அப்பா கொடுத்தாங்களா? ஆமாம், எல்லாத்தையும் வந்து அப்பா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து கறி குழம்புக்கு தேவையான கறி வந்து அதில் போட்டேன். வறுவலுக்கு தேவையான கறி வந்து இப்போ நான் போடுறேன். சரி, பார்க்கறதுக்கே சூப்பராக தான் இருக்குது. மசாலாலாம் போட்ட பிறகு பார்க்கலாம். ரசம் வந்து அம்மா நானே வச்சு தரேன் அப்படின்ட்டாங்க. இது வந்து கறி குழம்பு ரெடி ஆகிக்குது. வீட்டில் வந்து மழை டைமில் வந்து வெளியில் வந்து துணி திருத்து வச்சு காய வைக்க முடியும்னு வீட்டிலே தோரணம் கட்டி தொங்க விட்டிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது, வெளியிலயும் மழை, துணி துவைக்காமலும் இருக்க முடியாது. அதனால வந்து துணியை துவைச்சு காஞ்ச வரைக்கும் வெளில காயிட்டோம். காய பட்சத்துக்குள்ள துணி வந்து போட்டுக்க வேண்டியதான். சரிம்மா, இன்னும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் நானே. சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ரெடியாக நாங்கள் வந்து உட்காந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு எல்லாம் சூப்பராக ஜெயேஷ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஜெயேஷ் வந்து சாப்பாடுலாம் சூப்பராக செய்வான். அப்பா எல்லாமே இன்னைக்கு என்னோட கையால் தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். அப்பாவுக்கும் வந்து என்னோட கையால் செஞ்சால் பிடிக்கும். வாங்க என்ன செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். சரி நீங்களே சொல்லுங்கண்ணா, நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. பாருங்க, முன்ன ரசம் வச்சுக்கிறேன், அப்புறம் வந்து கறி குழம்பு வச்சுக்கிறேன், அப்புறம் வந்து கறி வறுத்து வச்சுக்கிறேன். ஆமாம், கறி வறுவல், அப்புறம் வந்து சாதம். இப்போ வந்து சாதம் வரும் சூப்பராக வச்சுக்கிறேன். இப்போ வந்து சாப்பிட்ற வேலை தான். ஆமாம், இப்போ வந்து சாப்பிட்ற வேலை தான். வாங்க சாப்பிடலாம். எத்தனை நாள் கழிச்சுமா சாப்பிட்றீங்க? ஒரு 10 நாள் இருக்கும். மாலை கட்டிட்ட பிறகு. ஆமா, 10 நாளுக்கு மேல இருக்கும். மேல அப்பா கோயிலுக்கு போய் வந்து ரொம்ப 10 நாளுக்கு மேல ஆயிடுது. ஏன்னு கேட்டா வந்து மழை, எந்த பக்கம் வந்து நம்ம ஊர்ல வந்து கறி கடை எல்லாம் போட மாட்டோம். வந்து வெளியில தான் போய் வாங்கிட்டு வரணும். திருவண்ணூரோ இல்ல அரசூர் பக்கம் தான் போய் நம்ம வாங்கிட்டு வரணும். அந்த ஒரு பக்கம்லாம் போகாது நம்மளுக்கு வந்து வாய்ப்பே பார்த்தது. ஏன்னு கேட்டா அந்த பக்கம் ரோடு உடஞ்சி பால் உடஞ்சா உடஞ்சிட்டு நம்ம போய் வாங்கி வரதுக்கு இல்ல. இன்னைக்குதான் ப்ரிஃபரன்ஸ் அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க. செஞ்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு அம்மா ஜெயிச்சு தான் ரொம்ப ஆர்வம் பண்றேன். அப்பா போய் வாங்கிட்டு வாங்க, நான் செஞ்சு தரேன். அம்மா கூட செய்யலாம் கூட பரவாயில்ல, அம்மாவுக்கு உடம்பு சரி, நான் செஞ்சு தரேன் வாங்கிட்டு வந்து சொன்னா அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதே மாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஜெயிச்சு வந்து சொல்லாமே வேலையே வாங்குது. அவ்வளவு சூப்பரா செஞ்சுட்டா எல்லாத்தையும். சரிம்மா சாப்பிடலாமா? சரி வா. இன்னும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரசம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரசம் சாப்பிடுவோம்னு பேரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரசம் சாப்பிட்றீங்க. எனக்கு ரொம்ப ரசம் பிடிக்கும். ரசம் ஊற்றிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ரசம்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து குழம்பு சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க. சரிம்மா, இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 2வது ரவுண்டு குழம்பு சாப்பிடுவீங்களா? சரிம்மா பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக வச்சு சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு வச்சு எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டாச்சு. யுவஸ்டி நீயும் சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 3 மாதம் கூட சொல்லலாம், 3 மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணல. இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.